கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த லவ் ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிராமாவோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைப்பேன், மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. இப்ப டிராமாவோட ஓப்பனிங்ல நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா. இப்ப இவள கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள என்ன சொல்றானா, நீ எனக்காக ஒரே ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும், அந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட காலில் தடவிட்டு இருக்க. டேய் தள்ளி போட விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது போக முடியல. அவன் இப்ப என்ன சொல்றானா, நீ குடிச்ச தண்ணியில நான் ஆல்ரெடி கலக்க வேண்டியதெல்லாம் கலந்துட்டேன், நீ எனக்கு பொண்டாட்டி ஆக முடியலாட்டியும் பரவாயில்ல, என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆகாது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா தள்ளி போட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ரூம்குள்ள வந்துட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோவை 2-3 பசங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க ரூமுக்குள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனை அடிச்சு அந்த ரூமை விட்டு துரத்தி விட்டுறான். இப்ப அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்ததுனால இவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவ பண்ண வேலையால ஹீரோவும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் விடிச்ச உடனே இவ கண்ண முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இல்ல. இவளோட கையில ஒரு ரிங் மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை இந்த ரிங்க போட்டு விட்டது அவனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே இவளை பாத்தீங்கன்னா வேவியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடுறா. இப்ப வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவளுக்கு எந்த மாதிரி கால் வந்திருக்குன்னா, அவங்க அம்மாவோட மெடிக்கல் பில்ல கட்டலன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனேதான் இவ பத்திரி அடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்ப அவளோட வீட்டுக்கு போயிட்டு வெண் கதவு தர, நீ சொன்ன மாதிரி நான் பிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டேல, அப்புறம் இதுக்காக என் அம்மாவோட மெடிக்கல் பில்ல நீ கட்டாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி தான் வரா. அவ என்ன சொல்றானா, நீ எதுக்காக இங்க வந்த, நான் சொன்ன உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அவளை அடிச்சு துரத்தி விட்டுட்டு இங்க வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உங்க அம்மாவோட மெடிக்கல் பில் எல்லாம் என்னால கட்ட முடியாது, ஏன்னா அப்பாவும் அம்மாவை டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கெல்லாம் என்னால பில்லு கட்டணும்னா நான் எவ்வளவு பில் தான் கட்டுறது அப்படின்னு இவ சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டு ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த திங்ஸை கீழே போடும்போது ஹீரோயின் கையில உள்ள மோதிரமும் கீழே விழுந்துரும். இப்ப அந்த மோதிரத்தை எடுத்து கையில வச்சுட்டு, ரொம்ப காஸ்ட்லியான மோதிரம் மாதிரி இருக்கு, இது எப்படி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த மோதிரம் என்னோடது கிடையாது, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உங்க அம்மாக்கு இவ்வளவு நாள் நான் மெடிக்கல் பில் கட்டினேன்ல, அதுக்கு இதை காம்பன்சேஷனா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போக இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மலையில நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஹீரோ அவனோட கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ ஹீரோ அந்த இடத்துக்கு கொடையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே கொடையை தூக்கி போட்டுட்டு அவளை தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல இருந்து இவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி என்ன சொல்றானா, டே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்ல, தாத்தா எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல அப்படின்னு இவன் சொல்லிடுறான். நான் அந்த தடவை பார்த்த பொண்ணை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு மேரேஜ் சர்டிபிகேட்டை காமிச்சு, ஆல்ரெடி உங்க தாத்தா அந்த பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணமே பண்ணி முடிச்சிட்டாரு, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, இது உண்மையாவே இந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோ வாங்கி பாத்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை தூக்கி போடுறான். அதை பார்த்தவன இவ என்ன சொல்றானா, நம்ம இப்ப கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, என் தாத்தாவை மயக்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. என்னோட தாத்தா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு, அந்த சாக்குல நீ அவரை கரெக்ட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது, கண்டிப்பா நான் உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னோட தாத்தா குவா அப்படின்னு சொல்லி இவளும் கேட்டுட்டு இருக்கா. சும்மா நடிக்காத, உன்னை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவளோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றானா, என் தாத்தாக்காக தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மத்தபடி நீ நினைக்கிற எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ யாரு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு, உன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கையை கடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது, நீ இந்த இடத்த விட்டு போனன்னு வச்சுக்கேன் உங்க அம்மா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு வீடியோ காட்ட. அந்த வீடியோல அவங்க அம்மாவோட டியூபை யாரோ பிடுங்கி விடுறாங்க. இதை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு, ப்ளீஸ் எங்க அம்மா எதுவும் பண்ணிடாத, அவங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. நீ என்கிட்டே கெஞ்சிரியா, என்னால அதை நம்பவே முடியலையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன், ப்ளீஸ் என் அம்மாவை காப்பாத்து அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவளை செக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன அந்த ரிசல்ட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ இன்னொருத்த கூட ஒன்னா இருந்திருக்கியா, நீ வெர்ஜினிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இல்லங்க நான் எதுவும் வேணும்னு பண்ணல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க கூட கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவா அப்படின்னு ஹீரோ இவளை கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்க. இப்ப
ஹீரோ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவன் என்ன கேக்குறானா, அவர் எப்ப வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நைட்டு 7 மணி ஆகும் அப்படின்னு அவன் சொல்றான். 7 மணி ஆகும்னா நான் என்னோட வேலைக்கு போக வேண்டியதா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வயசானவங்கள பாத்துக்கிற வேலை தான் பாத்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் ஹீரோட தாத்தாவையுமே சேர்த்திருக்காங்க. இப்ப அவரை பார்த்த உடனே சரி இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி உடம்ப துடைக்கலாம் அப்படின்னு இவ வரும்போது இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்த உடனே செம காண்டாயிரான். ஏன்னா அவனுமே அவனோட தாத்தாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏண்டி என் தாத்தா கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இது என்னோட கடமை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே நினைக்காத அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தாத்தா வந்துடுறாரு. தாத்தாவை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட இடுப்புல கை போட்டு அவளை பிடிச்சிட்டு இருக்க. கையை ஏறா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தாவை பார்த்தவன இவளுமே அமைதியாயிரா. தாத்தா நீங்க இதுக்காக எங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீ இந்த பொண்ணை இப்படி தாண்டா நல்லா பாத்துக்கணும், இங்க பாருமா இவன் உன்னை புள்ளி பண்ணான்னு வச்சுக்கேன், என்கிட்ட சொல்லு, நான் இவனை ஒரு வழி ஆக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல வேலை பாக்குறதுல ஒழுங்கா விட்டுடு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, இந்த வேலை எனக்கு பிடிச்சி நான் செய்யறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோனோட கார்டை எடுத்து கொடுத்து எவ்வளவு பணம் வேணுமே எடுத்துக்க, என்னோட பொண்டாட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸையாவது மிச்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது உன் தாத்தாக்காக தான், உன் பணத்துக்காக இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதுக்காக அப்படி நல்ல மரல் நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கத துரமானின்னு ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுட்டு இருக்கா. இவ யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ என்ன சொல்றா, நான் சொல்றதை நீ கேட்கலன்னு வச்சுக்கேன், உங்க அம்மாக்கு தேவையான மெடிக்கல் பில்ல நான் கட்டவே மாட்டேன், இந்த கார்டை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த கார்டை கையில வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்களோட தங்கச்சிக்காரி வந்து அந்த கார்டை பிடிங்கிறா. ரொம்ப காஸ்ட்லியான கார்டா இருக்கும் போலயே, இவ்வளவு பெரிய கான்டாக்ட் உனக்கு எப்படி கிடைச்சு அப்படின்னு அந்த கார்டை எடுத்துட்டு நேராக ஷாப்பிங் பண்ண போயிடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அந்த பேக் எவ்வளவு 25,000 மேடம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் இந்த கார்டை திரும்ப கொடுத்துரு, அது என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லா பொருளையும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, உங்களை பாக்குறதுக்காக கூசார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்பவே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவை கழுத்துல உள்ள அவன் கொடுத்த ரிங்க பாக்குறான். ஆக்சுவலா அது ஹீரோயினுக்கு கொடுத்த ரிங்க இவ பிடிங்கி வச்சுக்கிட்டா. இப்ப இந்த ரிங்க பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ண பொண்ணா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ இறங்கி வந்து அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ தங்கச்சிக்காரிக்கிட்ட என்ன சொல்றனா, அன்னைக்கு நைட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் இவளுக்கு எல்லாமே புரியுது. ஓ அன்னைக்கு நைட்டு இவதான் இவன் கூட இருந்திருக்காளா அப்படின்னு. இப்பவே என்ன சொல்றனா, அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தானே, அதை பத்தி நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, எனக்கு ரிவார்டோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த தங்கச்சிக்காரியை கட்டி பிடிச்சிட்டு நான் உனக்காக ரெஸ்பான்சிபிள் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கத பார்த்தவன ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்காரும்போது ஹீரோயின் வேலைக்காரி மாதிரிலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கா. இதை பார்த்தவன தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல. இவ இதுக்காக இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பார்த்து என்ன கேக்குறானா, எங்க இதுக்காக இந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு சூப் எடுத்து கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயின சூப்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இப்ப இந்த சூப்பை வாங்கும்போது வேணும்னு இந்த சூப்பை ஹீரோயினோட கையில ஊத்தி விட்டுறா இவ. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா சூடு தாங்க முடியாம கத்திட்டு இருக்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவளோட கையை பிடிச்சு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே இவனை கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேண்டி அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, என் கையிலுமே கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். இப்ப இந்த தங்கச்சி என்ன சொல்றானா, நான் இன்னைக்கு நைட்டு இதே வீட்டுல தங்கலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா தங்கிக்க, உனக்கான ரூமை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டுட்டு எதுக்காக இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருக்க, குவா கரெக்ட் பண்ணதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த ஆளு மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, நீயாவது அவனாச்சு எப்படியாவது போய் தலைங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரத பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி போய் கீழே விழுந்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தூக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தவன ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இப்பதான் எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் தான் தள்ளி விட்டேன், இப்ப ஒரு அறையும் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஒரு அறையை போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப
ஹீரோயின் அவளோட ரூம்குள்ள வந்து உடனே டோர் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்பவே உள்ள வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, உன்னோட லவர் வெளியே தானே நிக்கிறா, அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா, நானும் அவ்வளவு ஒன்னா இருக்கதை பார்த்தோன்னா அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா கிடையாது, ஏன்னா நான் அந்த வீட்டுல யாருன்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அது எல்லாத்தையுமே கேட்காம ஹீரோனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட பேரு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. அவளை பாத்தீங்கன்னா உள்ள கேட்கிற சவுண்டை கேட்டவன, அடி பாவி அவன் கூட ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்குவேன் பாருடி அப்படின்ற மாதிரி இவ செம்ம காண்டாயிட்டு நிக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அங்க உள்ள ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு செக்க கையில கொடுத்து ஒழுங்கா கூவை விட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த செக்கை கிழிச்சு அவளோட தலையிலே போட்டுறா. போவேன் ஆனா இப்ப போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுறா. இப்ப என்ன சொல்றானா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக ஹீரோயின் நீச்சல் அடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சமைக்கலாம் அப்படின்னு கிச்சன்ல காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணி பார்த்தா இந்த தங்கச்சிக்காரி அவங்க அம்மாவோட பெட்டுக்கு பக்கத்துல நிக்கிறான். இதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கா. இப்ப உள்ள போய் பார்த்தா இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஆக்சிஜன் டியூப்பை எடுத்துக்கிட்டுட்டா. இதை பார்த்த உடனே இவ பயந்து போய் வேகமா போய் அந்த டியூப்ல சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்பவே என்ன சொல்றா, ஒழுங்கா கூவை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, நான் அவனை விட்டுட்டு போறதும் போகாம இருக்கிறது என்னோட விருப்பம், ஒழுங்கா என் விஷயத்துல இருந்து தள்ளிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உன் மூஞ்சில கோடு விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துட்டு அவன் மூஞ்சில கிளிக்கிற மாதிரி வர இவ்வளவு பாத்தீங்கன்னா தடுத்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளை தடுத்துட்டு என்ன சொல்றா, எங்க அம்மாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அவளோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி வெளியே வந்தோன்னா உள்ள டாக்டர் தான் போறாரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றா, உங்க அம்மாக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க, ஆனா அவங்களோட உடம்பு முழுமையா சரியாகணும்னா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, டாக்டர் ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இவங்க கேட்க 1 மில்லியன் ஆகணும் டாக்டர் சொல்லிடுறாரு. இப்ப டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினா அவங்க அம்மாவை பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, என்னோட சர்ஜரிக்காக எல்லாம் நீ கஷ்டப்படாத, ஏன்னா 1 மில்லியன் பணம் நம்ம கிட்ட இல்ல, அதே மாதிரி உங்க அப்பா ஹெல்ப் பண்ணப்பட்டாரு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட சர்ஜரிக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல. அவ்வளவு பணம் எப்படிமா உங்ககிட்ட இருந்துச்சு, உங்க அப்பா சொன்னாருன்னு எவனாவது வயசான கிளம்பலாம் கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்காத, உன்னை விற்கிறதுக்கு கூட அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. என்னது கல்யாணமா, யாராவது வயசான ஆளுக்கு உன்னை கட்டி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லம்மா என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க உண்மையாவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு, உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரியா, நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப கையில பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு சர்ஜரி பண்ண போற சீட்டை வச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன கேட்கிறானா, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க. நான் என்னோட அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் உனக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போகும்போது ஹீரோ வந்து அந்த சீட்டை பிடிங்கி பாத்துறான். பார்த்தா அவங்க அம்மாக்கு சர்ஜரி பண்ண போறதா போட்டிருக்கு. இப்பவே என்ன கேட்கிறானா, உங்ககிட்ட 1 மில்லியன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. என்கிட்ட இல்ல, ஆனா முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளி போய் தள்ளடா அப்படின்னு இவ சொல்றா. உங்க அம்மா சர்ஜரிக்கு உனக்கு பணம் வேணும் தானே, இப்போதைக்கு நான் நல்ல மைண்ட்ல இருக்கேன், என் கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண, அந்த பணத்தை நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கும் வேற வழி இல்ல, டாக்டர் சொன்ன விஷயம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணாதான் உங்க கொஞ்ச நாளைக்கு அது உயிரோட இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னது இவ மைண்டுக்கு வந்த உடனே இவளுக்கு வேற வழி இல்லாம ஹீரோக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, நாளைக்கு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, எங்க அம்மாவை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்ல. நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவை ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட அம்மா அப்பாக்கு தான் வராங்க. இப்ப ரூமுக்கு வெளியே இவன் என்ன சொல்றானா, ப்ளீஸ் எங்க அம்மா முன்னாடி எதுவும் பண்ணாத, எதுவா இருந்தாலும் வெளியே வந்து வச்சுக்க, அவங்க கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்த உடனே இவர் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம்மா இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவே நீங்க 2 பேரும் நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லம்மா, உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு, என் சர்ஜரிக்காக நீ காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாப்பா, என் பொண்ணை நீ நல்லபடியா பாத்துக்கிட்ட, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மாவை பார்த்து முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ என்ன சொல்றானா, ரொம்பவே தேங்க்யூ எங்க அம்மா கிட்ட நல்ல விதமா நடந்ததுக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ ஒழுங்கா நடந்துகிட்டாதான் நீ சொல்றத நான் கேட்பேன், 1 வருஷம் தான் நம்ம 2 பேரோட மேரேஜும், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இது எல்லாத்தையும் இந்த தங்கச்சிக்காரி கேட்டுடுறா.
ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டாங்களே அப்படின்னு வச்சுட்டு இப்ப இவள பாத்தீங்கன்னா நேரா அவளோட வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருக்கா. அம்மா, என்னோட அக்கா காரி ஆல்ரெடி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன கல்யாணமே பண்ணிட்டாமா, நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத உலகத்துக்கு அவன் தெரியப்படுத்தவே இல்லை. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக கவலைப்படுற, அவளை ஒட்டுமொத்தமா ஒளிச்சுக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். அவன் நிறைய பசங்க கூட ஒன்னா இருந்து அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவளால குவோட பொண்டாட்டியா எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரோட்ல நைட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள 2 பேர் கடத்திட்டு வந்துடுறானுங்க. இப்ப அவனுங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கத இந்த தங்கச்சிக்காரி அவளோட போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் தங்கச்சியை பார்த்தவொடனே, தங்கச்சி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களை அரேஞ்ச் பண்ணவே நான் தான், கோவா விட்டு போன்னு சொன்னேன், நீ கேட்டியா, உன்னை ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டதான் அப்படி பண்றேன், இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தான் சொந்தம், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்ப அவனுங்க எல்லாரும் ஹீரோனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவளால அவளை தடுக்கவே முடியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழ, அந்த இடத்துல ஒரு கார்காரன் தான் வரான். வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கணும்னு அவளை பாத்தீங்கன்னா என்ன தள்ளி போங்க, தொடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. மயக்கத்துல நல்ல கண்ணை முழிச்ச பாரு, இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி என்ன சொல்றானா, நீ எதுக்காக என் பெர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்த, என்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் இந்த தங்கச்சிக்காரி பார்த்தவன அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டியா, போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு இவ வேற பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பக்கத்துலயே உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா அவனோட அசிஸ்டன்ட் தான். சார், அவங்க 2 பேரை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரையும் கொலை பண்றாங்க, அவ்வளவு காண்டில் இருக்கேன் அவனுங்க மேல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்க. இவளுக்கு அவனுங்க தான் ஞாபகம் வரானுங்க. அது ஞாபகம் வந்தவொடனே என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. நீ கண்ணு முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா தள்ளி போங்க, நான் உடனே வெண்ணோட வீட்டுக்கு போனோம், எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெண்ணா, அதுக்கெல்லாம் காரணம் வெண்ணு கிடையாது, அமைதியா உட்காரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவளை காப்பாத்துன்னு நினைக்காத, இந்த தடவை நான் அவளை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்கையில அமைதியா உட்காருன்னு சொல்றல, எதுக்காக நீ வெண்ண பழி வாங்கணும்னு நினைக்கிற, அவளுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் என்னோட கண்ணால பார்த்தேன், அவதான் அவங்க 2 பேரையுமே அரேஞ்ச் பண்ணிருந்தா, அது வீடியோ கூட எடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்த உடனே ஹீரோ எந்திரிச்சு வெளியே வந்துடுறான். இப்ப ஹீரோ வெளியே போன உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா, நான் வெண் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றா, சார் நாங்க உள்ள சிசிடிவி எல்லாமே செக் பண்ணிட்டேன், அந்த இடத்துல மேடம் வெண் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் இவ போய் தான் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோனோட சித்தி தான் வராங்க. சித்தியும் அப்பாவும் வந்து ஹீரோனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பேன் என் பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா, எதுக்காக இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்ல, எனது ஒரே குடும்பமா, இத்தனை வருஷமா நீங்க என்ன ஒரே குடும்பம் மாதிரியா நடத்திட்டு இருக்கீங்க, இப்போ உங்களோட சொந்த பொண்ணு என்ன ரேப் பண்றதுக்காக ஆளுங்கள் எல்லாம் அனுப்பி வச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்தா குடும்பம் பண்ற காரியமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம காண்டாயிட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க சித்தியை பாத்தீங்கன்னா ஒழுங்கா அந்த கேஸை வாபஸ் வாங்கடி அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அவ கீழே விழுந்துடுறா. ஆனாலும் அவங்க கண்டுக்காம அவளை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாத்தி அவளை பெட்ல படுக்க வச்சோட, நீ யாரா, நீ எதுக்காக வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஏய் ஒழுங்கா வந்து கேஸை வாபஸ் வாங்கடி, இல்லன்னா நான் உனக்கு கொண்டு போட்டுருவேன், உங்க அம்மாக்கான நிலைமை தான் உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு கோவம் வந்து இறங்கி வந்து அவங்க சித்திக்கு ஒங்கி ஒரு அறைய போடுறா. இவ அரைஞ்சவன அவங்கள பாத்தீங்கன்னா என்னைய நீ அறையிறியா அப்படின்னு மறுபடியும் அறையலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ தடுத்துறான். நீ எதுக்காக எங்க 2 பேருக்கு நடுவில் குறுக்க வந்துட்டு இருக்க, நீ யாருன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அது கூ மாதிரி தெரியுது, கவனி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எனக்கு சொந்தமான பொண்ணு, உன்னை அடிக்கனாலும் தொடர்னாலும் அது என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த தங்கச்சிக்காரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தான். இதை கேட்ட உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம், நான் முன்னாடியே சொன்னேன்ல வெண்ண எதுவும் பண்ணாதன்னு, அப்புறம் எதுக்காக அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆனிச்சுன்னா உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா அவளை காப்பாத்துறதுக்காக போயிடுறான். இப்ப அவளை பெயில காப்பாத்தி எடுத்துட்டு வந்தோன்னா அவ என்ன சொல்றானா, என்ன பெயில் எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு இவன் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட பெட்ல இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சூசைட்
பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான். இதை கேள்விப்பட்டவன இவ்வளவு பாத்தீங்கன்னா வேகமா அவளோட அம்மாவை பார்க்க தான் போறா. இப்போ அவங்க டாக்டர் கிட்ட என்ன கேட்கறானா, டாக்டர் என்னோட அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு பி பாசிட்டிவ் பிளட் குரூப் வேணும் அப்படின்னு சொல்ல, எங்க அப்பாவுக்கும் அதே பிளட் குரூப் தான், நான் போய் உடனே அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட சித்தியும் தங்கச்சி என்ன பேசிக்கிறாங்கன்னா, அம்மா எதுக்காக அந்த லேடியோட கையெல்லாம் அறுத்து விட்டீங்க ஆளை வச்சு, அதுக்கு அவ செத்தே போயிருக்கலாம், நீங்க ஏதாவது மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சூசைட் மாதிரி மாத்தியாச்சு, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத, உங்க அப்பா கூட இந்த இடத்துல இல்ல, பிளட் குரூப் கூட கிடைக்காது தெரியுமா, கண்டிப்பா அவ செத்து போயிருவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுடுறா. இப்ப அவளோட போனுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிட்ட விஷயம் தான். இதை கேள்விப்பட்ட உடனே அவளோட மனசு அதே இடத்துல உடைஞ்சு போய் ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுறா. இப்ப தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா, அம்மா ஏதோ வெளியே சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு வெளியே எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே இங்க எதுக்காகடி வந்த அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்து ஹால்ல போட்டுடுறாங்க. உங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க, நீயே செத்து தொலைய வேண்டியதானே, இங்க வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்து கத்தி எடுத்து அவளை கொலை பண்ற மாதிரி வந்துடுறா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், இன்னைக்கு நீ செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கா. அவளை பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட செக்யூரிட்டி வந்து ஹீரோயினை புடிச்சிடுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவனை கடிச்சு போட்டுட்டு அவளை குத்துறதுக்கு போகும்போது அவன் ஒரு கம்பை எடுத்து ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இவ்வளவு போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன் காலால அந்த கத்தியை மிதிச்சிடறான். இந்த கத்தியை விடு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. எதுக்காக விடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இன்னைக்கு அந்த வெண் செத்தே ஆகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், இன்னைக்கு நான் அவளை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினோட கையை போட்டு மிதிச்சிடறான். இவன் மிதிச்சதுல வலி தாங்க முடியாம அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த தங்கச்சிக்காரிய சித்திக்காரிய சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கையை போட்டு மிதிச்சதுல அவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ. இப்பதான் இவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட கையை எடுத்துட்டு வந்து என் கையில அடிபட்டுருச்சு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீயே போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப அவன் மயக்கத்துல இருக்கும்போது ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ப்ளீஸ்மா என்னை விட்டு போகாதீங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்களும் இல்லைன்னா நான் அனாதையாயிருவேன் அப்படின்னு இவ உளறிட்டு இருக்கதை கேட்டவுடனே ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இவ எதுக்காக இப்படி உளறா, அவளை கொலை பண்ணணும்னு எதுக்காக துடிக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ போய் ரிசப்ஷன்ல கேக்குறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, மதியம் தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி என் பொண்டாட்டியோட அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் எல்லாருமே பழி வாங்குவேன் அப்படின்னு இவ அவங்க அம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ பூவோட வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க. இங்க எதுக்காக வந்து இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு இவ சொல்றான். நான் அவங்களோட மருமக, அவங்களுக்கு முறைப்படி செய்ய வேண்டியதை நான் செய்யணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் மரியாதை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை உதச்சு விட்டுறா. வெண்ணி அம்மாவை கொலை பண்ணா நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீங்க எல்லாருமே ஒண்ணுதான், எனக்கு டைவர்ஸ் வேணும் வாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் தாத்தாவை கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ண, டைவர்ஸ் மட்டும் உன் விருப்பப்படி எல்லாமே கிடைச்சிருமா, அதை நான் நினைச்சதான் தர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வென் நீ நினைக்கிற மாதிரி தப்பான பொருளாம் கிடையாது, உங்க அம்மா வந்து தெரியாம தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கும் வெனுக்கும் என்ன சம்மந்தம், அவ ரொம்பவே நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் எல்லாருமே பழி வாங்குவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு அதே இடத்துல வாமிட் எடுத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை வச்சு பாத்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி பிரெக்னண்டா இருக்கேன்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா. பக்கத்துல அவங்க அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ பிரெக்னண்டா இருக்கானா, நல்லா ரெஸ்ட் எடு, குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் உனக்கு நல்ல ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சித்தி என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா, அவ வயித்துல உங்களோட குழந்தை வளருது, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் அந்த குழந்தைக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அந்த குழந்தைக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளும் அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கா. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் எந்திரிச்சு அடிக்கடி வெளியே போகாதீங்க, ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் எல்லாம் பிடிங்கி போட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வரும்போது அங்க வேலை பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீங்க சாரு கூட சேர்ந்து போகணும், இந்தாங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால வர முடியாது, நான் வர்ற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ அமைதியா இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ போய் பெட்ல படுத்துட்டு என்ன சொல்றனா, இப்ப நீ என்னோட பொண்டாட்டியா இருக்க, நீ தான் நாளைக்கு என் கூட பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கும் வேற வழி இல்ல. இப்ப அடுத்த நாள் பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் சூப்பரா ரெடி ஆகி இறங்கி வந்துட்டு இருக்க. ஹீரோவே அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்.
இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா வர்றத அந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியும் ஹீரோட அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா கிட்ட என்ன பத்தி வைக்கிறானா, இந்த பொண்ணு தான் உங்க பையன் பக்கத்துல இருந்து அவர் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா நேரா ஹீரோன்ட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வந்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா நீ உள்ள போனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் தனியா வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்திட்டு, நீ எதுக்காக என் பையன் கூட சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா என்னோட பையனை விட்டுட்டு போயிரு, என்னோட மருமக வெண்ணுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, நீங்க என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு நான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னையே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை விட்டு ஹீரோயினை பிடிக்க சொல்லி இவங்கள பாத்தீங்கன்னா கம்பா வச்சு ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தங்கச்சிக்காரி என்ன சொல்றா, அத்தை பிள்ளை பண்ணாதீங்க, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்ல, இவளை நான் கொன்னாலுமே என் பையன் ஏன்னு கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து தடுத்துறான். அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, வெண்ணு உன்னோட குழந்தைக்கு அம்மா ஆக போறா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்காம கண்டவ கூட நீ சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுதா தங்கச்சிக்காரி பிரெக்னண்டா இருக்க விஷயம். இவ பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்ற மாதிரி இவ ரொம்பவே ஃபீலிங் கூட யோசிச்சுட்டு இருக்கா. அம்மா இவளுமே எனக்கு சொந்தமான பொண்ணுதான், எனக்கு சொந்தமானவங்க மேல யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. நீங்க எங்க போறீங்க கோ, நீங்க என் கூட பார்ட்டியில ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பிரெக்னண்டா இருக்க விஷயம் அம்மாக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஆன்டி ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நல்லா போய் சொல்ல கத்துக்கிட்ட, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு ஹீரோ அவளை வான் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்கான், இவ பின்னாடி வந்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா நடக்க முடியாம அதே இடத்துல கீழே உட்கார. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட போறான். இப்ப இவன் கிட்ட வந்த உடனே இவ என்ன சொல்றானா, என்ன நான் உனக்கு தேங்க்யூ சொல்வேன்னு நினைச்சேன் உங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு, இதுல மாட்டி விட்டதே நீ தானே, இந்த பார்ட்டில வந்து நான் அப்படியே அசிங்கப்பட தானே நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. அம்மா இந்த பார்ட்டில இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு தான் இருக்கு. இப்ப இவளை பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு வில ஹீரோ அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். இப்ப இவளை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டு இருக்க. இவ மயக்கத்துல என்ன சொல்றானா, எனக்கு டைவர்ஸ் வேணும், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க. என்ன இவ சொல்றா அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவ சொல்றது ஹீரோக்கு நல்லா கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. டாக்டர் வந்து இவங்க 2 பேரை பார்த்து ரொமான்ஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் வச்சுக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு தான் அசிங்கமாயிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன மாற்றம் மட்டும் தான் நடந்திருக்கு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன், 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ டாக்டர் பாத்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு செம கண்டாயிட்டு இருக்கான். நான் உன்னை டச் பண்ணியே 1 மந்த் தான் ஆகுது, ஆனா ரிப்போர்ட்ல நீ 2 மாசம் பிரெக்னென்ட் இருக்கு, இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லி ஹீரோனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரியாது அப்படின்னு இவ சொல்லிடுறான். உனக்கு தெரியாம இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தரன்னு டாக்டர் கிட்ட இழுத்துட்டு போய் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அபார்ஷனை தாங்குற அளவுக்கு அவங்க உடம்புல சக்தி இல்ல, இப்ப அபார்ஷன் பண்ணா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை எப்போதுமே நிலைக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, இந்த குழந்தை யாரோடதுன்னு உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்காக இந்த குழந்தைய பத்தி நீ கவலைப்படுற, இந்த குழந்தைய நான் பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், என் குழந்தை எதுவும் பண்ணாத, எனக்கு தேவை டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு டைவர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறான். நீயா என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், 10 மில்லியன் பணம் நீ எனக்கு திரும்ப தரணும், கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பேப்பரை பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடும். ஹீரோயின் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு என்னோட குழந்தைய மட்டுமாவது விட்டுடு, அந்த குழந்தைய நான் பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, குடும்பம் இதை ஏத்துக்காது. இப்ப அவன் என்ன சொல்றானா டாக்டர் கிட்ட, டாக்டர் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய் அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறா. இப்போ டாக்டர் ஹீரோயினுக்கு அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, டாக்டர் ப்ளீஸ் என்னோட குழந்தைக்கு எதுவும் பண்ணாதீங்க, உங்களை கேஞ்சு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா உங்களோட ஹஸ்பண்ட் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொன்னாரு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ப்ளீஸ் டாக்டர் இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அவர் சொல்றது கேட்காதுங்க, எனக்கு இந்த அபார்ஷன்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு அதுக்கான மெடிசன் அதிகமா செலவாகும், 1 மில்லியன் கிட்ட செலவாகும் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக இவ்வளவு பாத்தீங்கன்னா இப்பதான் நிம்மதியா படுத்துட்டு இருக்கா. இப்ப டாக்டர் வெளியே வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மிஸ்கேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்களால அபார்ஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்ல, இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா நீங்க அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோனோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவளோட லக்கேஜ் அவளோட தங்கச்சிக்கார தான் எடுத்து கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இப்ப வீட்டோட வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றானா, மேடம் உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடணும்னு கூசார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப என்ன சொல்றானா, உன்னோட அம்மா மாதிரியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சீக்கிரமே சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு
வருது, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்றானா, எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனதான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ பண்ற பாவத்துக்குலாம் உன் வயித்துல உள்ள குழந்தை தான் அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோனை ஆரஞ்சிடறான். ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்ல அவளை விடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டோட வேலைக்கார பொண்ணு வந்து என்ன சொல்றானா, மேடம் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிருங்க, சாருக்கு தெரிஞ்சா எங்களை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எங்க போறது அப்படின்னு இவ சோகமா யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவ வந்து என்ன சொல்றானா, பேபிக்கான செக்கப் இருக்கு, சீக்கிரம் காரை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ டக்குன்னு ஹீரோனை கூப்பிடலாம் அப்படின்னு போறான். ஆனா அவளால கூப்பிட முடியல. ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்கத இவ அவளோட ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இன்னும் இவ மேல உள்ள காதல் இவனுக்கு குறையில போலையே அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு இந்த தங்கச்சிக்காரியை செக்அப்க்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப டாக்டர் செக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவன இவ அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்ன சொல்றானா, நம்மளோட குழந்தை நல்லா இருக்கா, நீங்களே ரிப்போர்ட்டை பாருங்க, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பி இந்த ரிப்போர்ட்டை பத்தின ஃபுல் டீடைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வைக்கிறான். இவனுக்கு இவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு போல. இப்ப அப்படி இந்த பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. அந்த ஆளு வேற யாரு கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்ப அவங்கள பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா உன்னை மறக்க முடியுமா ஜூனியர், நீ நானு சின்ன வயசுல இருந்து ஒன்னதான் படிச்சுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் காம்படிஷன்ல நீ தான் வின் பண்ண, நான் தோத்து போயிட்டேன் வாங்கிட்ட அப்படின்னு இவன் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் விட்ட டிசைனை மறுபடியும் கையில எடுக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, சார் உங்களோட ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அவங்கள பத்தின டீடைல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டியை கண்காணிக்கிறத தவிர உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஹீரோவனை திட்டிட்டு இருக்கான். பொண்டாட்டி மேல அக்கறையோ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அக்கறையெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட தாத்தா ரொம்பவே கஷ்டப்படுவாரு, அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போக இவனை பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டி மேல பாஸ்தா வச்சு என்கிட்டே மறைக்கிறாரு அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட சீனியர் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிடுறா. அவன் என்ன சொல்றானா, நீ கவலைப்படாம இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, சார் ஜுவல்லரி டிசைன் நடக்க போது, அந்த ஜுவல்லரி டிசைனுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு உங்களோட ஒய்ஃபும் வர போறாங்களா அப்படின்னு சொல்ல இப்ப இந்த தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்டை டக்குன்னு பிடிங்கிட்டு நானும் உங்க கூட வரேன், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா கார்ல ஏறி உட்காந்து இப்ப ஹீரோவும் இவ்வளவு சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதே பார்ட்டில தான் ஹீரோனும் அவளோட சீனியரும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த சீனியரை பார்த்து என்ன சொல்றானா, இவங்க யாரும் உங்களோட லவரா கையை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க என் கம்பெனியோட டிசைனர், அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கு இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தவொன்னு ரொம்பவே பொறாமையா இருக்கு. இப்ப பார்ட்டில எல்லாரும் பேரா ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. சீனியர் என்ன சொல்றானா, நீங்க வெயிட் பண்ண, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பாக்குறான். இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே இன்னைக்கு எனக்கு ரொம்ப மோசமான நாள், என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் ஒரே பார்ட்டில இருக்கானுங்க, இவங்க மூஞ்சில முடிச்சாலே விடியாது அப்படின்னு வச்சுட்டு இவன் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை பிடிச்சிட்டு என்னடி உன்னால பையன் இல்லாம இருக்கவே முடியாதுன்ற விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா என்ன விட்டு தள்ளிப்பட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன் புருஷன் கூட ஒன்னா இருக்க, அதுக்கப்புறம் இப்ப ஒரு பணக்காரன் கூட சுத்திட்டு இருக்க, அவங்க 2 பேர் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்க. ஆனா உன்னோட எக்ஸ் லவர்னா என் கூட நீ ஒன்னா இருக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் அங்கங்க தொட்டுட்டு இருக்க. தள்ளிப்பட பொறுக்கி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோட்ட தப்பா நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன கேக்குறானா, என்ன பண்ணிட்டு இருக்கவ கூட தனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடம் ரொம்பவே பெருசு, பார்ட்டியும் பெரிய பார்ட்டி தான், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். நீங்க பேசுறத பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நான் என்னோட எக்ஸ் லவர் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனை திட்டி அந்த இடத்த விட்டு ஓட விட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்னடி உனக்கு ஒரு புருஷன் இருக்கிறது பத்தாதுன்னு புதுசா ஒருத்தன் இதுல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆல்ரெடி நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்ட, இனிமே நீ என்னை பத்தி எப்படி யோசிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, உன் மனசுல என்ன தோணுதோ அப்படியே நீ யோசிச்சுக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் உன்னை சாட்டிஸ்பாக்சன் பண்ணலன்னா இவங்க 2 பேர்கிட்டே போறேன், நீ வேணா ஓகேன்னு சொல்லு, நானே உன்னை சாட்டிஸ்பாக்சன் பண்றேன் அப்படின்னு இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. தள்ளி போடா, நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ட, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சம்மந்தம் இல்லைன்னா என்ன, நான் இன்னும் உன்னை டைவர்ஸ் பண்ணவே இல்லை, அது நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டைவர்ஸ் தான் பண்ணி தலையன்னு நான் கேட்டுட்டு இருக்கேனே, நீ தான் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணனா உன் வயிற்றுல உள்ள குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா என் குழந்தைய நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப என் வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டனா அந்த குழந்தை இல்லாம தான் நீ வரணும்,
பண்ணணும், என்ன டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ கேட்கிற டைவர்ஸ் நான் உனக்கு கொடுத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா 10 மில்லியன் பணம் நீ எனக்கு தரணும், அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. நீ எதுக்காக அப்படி மனசாட்சி இல்லாம நடந்துட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பணத்தை கூட அப்படி இல்லைன்னா குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வந்து என் வீட்டுல வாழ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாது, எதுக்காக என்கிட்ட நீ இப்படி கெஞ்சிட்டு இருக்க, அந்த அளவுக்கு நான் உனக்கு முக்கியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பார்ட்டி காலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவை உட்கார வச்சுட்டு இவ்வளவு உட்கார்ந்துட்டு இருக்க. சீனியர் என்ன கேட்கிறானா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க. கு காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஒவ்வொரு பொருளா ஏலத்துக்கு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் டிசைன் பண்ண ஒரு ஜுவல்லரியுமே ஏலத்துக்கு வருது. அந்த ஜுவல்லரியை ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோவும் தான் ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க மாறி மாறி. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 12 மில்லியனுக்கு அந்த ஜுவல்லரியை ஏலத்துக்கு எடுத்துடுறான். இப்ப ஏலத்தோட ரூல்ஸ் படி அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா, மேடம் இந்த ஜுவல்லரியோட டிசைனர் நீங்க தானே, நீங்க தான் போய் இந்த டிசைனரை நம்மளோட கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தான் அந்த டிசைனை ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பிரைவேட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ நிறைய சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயின் என்ன சொல்றனா, இந்த ஜுவல்லரியோட டிசைனர் நீ தானா, நான் உங்களோட கிளைண்ட், என்ன சாட்டிஸ்பாக்சன் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜுவல்லரி கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை, மத்ததெல்லாம் என்னோட வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போதையில பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிடிச்சு இந்த நெக்லஸ் உன்னோட கழுத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு, நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, எங்க உங்க கூட ஒரு பொண்ணு வந்தாலே அந்த பொண்ணுக்கு இந்த நெக்லஸ் தாராளமா நீ போட்டு விட்டுக்கலாம், அவ கூட என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் தாராளமா பண்ணு, என்ன விட்டுடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, இன்னைக்கு நைட்டு நான் உன்னோட விஐபி கஸ்டமர், என்ன சாட்டிஸ்பாக்சன் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு, ஆல்ரெடி உன்னை நீ ஒரு டைம் என்கிட்ட கொடுத்துட்ட, ரெண்டாவது டைம் கொடு, அதுக்கு பணம் நான் தரேன், 12 மில்லியன் நான் ஒன் நைட்டுக்கு சேர்த்து வாங்கிக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. தள்ளி போட, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடியே போக ஹீரோவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்ப வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப லிப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். என்ன இங்க நீ ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, உனக்கும் புருஷனுக்கும் நிறைய சண்டை போலியே அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அது எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கும், அது எதுக்காக நீ கேட்டுட்டு இருக்க, இப்போதைக்கு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ல நீ இப்படி பேசிட்டு இருக்க, நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல. உன் பாசத்துக்கே குப்பையில போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்டா அவனோட வீட்டுல வந்து படுத்துட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து, உங்களுக்காக நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு ஹீரோ தான் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்த உடனே இவளை பாத்தீங்கன்னா இன்னும் இவன் மனசுல அப்பதான் இருக்கா போலியே, கண்டிப்பா அவளை நான் துரத்தி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவன் தங்கச்சிக்காரி மீடியாக்கு கால் பண்ணி ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்க விஷயத்த போட்டு விட்டுட்டு, ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா எதுன்னு தெரியல அப்படின்னு இவ எல்லாத்தையும் பத்த வச்சு விட்டுறா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளை பத்தின ரூமர் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா 4 மில்லியன் கார்டை கொடுத்துட்டு, நேற்று ஒரு ஜுவல்லரி நீ வந்து சேல் பண்ணல, அதுக்கான ப்ராஃபிட் தான் இது அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த ப்ராஃபிட் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. சரி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் தான் விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு கூக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. நானும் கூவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நான் அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னா 10 மில்லியன் நான் அவனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிரு, நான் கூட இருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு பிரச்சனை இல்ல, உன்னை மாட்டி இருக்க விட மாட்டேன், நான் ஃபாரின் போனதுனாலதான் நீ கூ கிட்ட இப்படி சிக்கிக்கிட்ட அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவனோட கம்பெனில இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட டிசைனர் பத்தி பேப்பர்ல தப்பா நியூஸ் வந்திருக்கு, அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா, ஆனா அப்பா யாருன்னு தெரியல, மேபி நீங்களா இருக்கலாம் இல்லன்னா வேற யாராவது ஒரு பணக்காரரா இருக்கலாம் அப்படின்னு இவங்களை பத்தி மோசமான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஓகே நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சோகமா இருந்துட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இந்த ரூமர்ஸ் பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அவளோட பிளேஸ்ல உட்காந்து வேலை பார்க்கலான்னு போகும்போது அவ கூட வேலை பார்க்கிற எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. உன் வயித்துல குழந்தை இருக்காமே, அதுக்கு யார் அப்பானே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு சீனியர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல கம்பெனி விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லாம ரூமர்ஸை கிளப்பாம அமைதியா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை காப்பாத்தி விட்டுறான். இப்பவே ஹீரோனை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது இவ என்ன சொல்றானா, என்னை பத்தி யாரு இப்படி தப்பான நியூஸ் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க. மேபி உன்னோட ஹஸ்பண்டா இருக்கலாம், நான் விசாரிச்ச வரைக்கும் அவனோட வீட்டுல இருந்து தான் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. என்னால அதை நம்பவே முடியலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடுறா. இது எல்லாத்தையும் ஹீரோ அவனோட கார்ல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அவன் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப விழுந்ததை பார்த்தோன்னே வேகமா ஓடி வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக இங்க வந்த, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவ கேட்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நார்மலா தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன என்னோட குழந்தைய பத்தி எதுக்காக தப்பான நியூஸ்லாம் நீ இப்படி பரப்பிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் நீ ஒரு
நாள் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன இந்த குழந்தைய பத்தி எந்த நியூஸ் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், பிள்ளை என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னா உனக்கு நான் தர வேண்டியது 10 மில்லியன். அந்த 10 மில்லியன் கொடுத்துட்டேன்னா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு இவ சொல்ல, இல்ல நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், என் கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். நான் உன் கூட வீட்டுக்கு வரணுமா? அப்ப வீட்டுல ஒருத்தைய வச்சிருக்கேன், அவளை என்ன பண்ண போற? அவளை அங்க வச்சுட்டு என்ன எதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. உன் வயித்துல இருக்க குழந்தைய என்னோட குழந்தைய நினைச்சு நான் பத்திரமா பாத்துக்கிறேன், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 10 மில்லியன் கொடுத்துட்டேன்னா உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இந்த 5 மில்லியன் அப்படின்னு சொல்லி இவ கொடுக்க. ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அவளோட செயின் கீழே விழுந்துருது. இப்ப செயினும் காடும் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்க போக்க நடு ரோட்ல நின்று சிரிச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு. ஹீரோ எதனால ஹீரோன் இப்படி கேட்டிருப்பானா? ஏன்னா ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அதனாலதான் ஹீரோயினை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அவ வயித்துல வளர்ற குழந்தையோட உண்மையான அப்பாவை பார்க்க தான் போறா. இவ ஏதோ ஒரு அங்கிள் கூட ஒன்னா சுத்திட்டு இருக்கா. இப்ப இந்த அங்கிள் என்ன சொல்றானா, உன் அக்கா வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அது கண்டிப்பா கூவோட குழந்தை கிடையாது, சோ நீ அதை பத்தி ஃபீல் பண்ணிக்காத, அந்த குழந்தை பிறந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவளுக்கு குழந்தை பிறந்தா என்னோட குழந்தை எப்படி கூவோட குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கோம், அவ குழந்தைய கொண்டுருங்க அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத செல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் டாக்டர் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போறா. அங்க போனா அந்த இடத்துல வேற டாக்டர் தான் வராரு. எங்க இந்த டாக்டர் வராரு, அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவர் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. இதுக்காக நீங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ பயத்தோட கத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு என்ன கேக்குறானா, என்ன நடந்துச்சு, எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. மேடம் உங்களுக்கு அபார்ஷன் சர்ஜரி பண்ணிருக்கோம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை கேட்டான்னு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, யாருக்கிட்ட எனக்கு அபார்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இந்த நர்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. மிஸ் வென் சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு தங்கச்சி தான் வரா. அவ வந்து என்ன சொல்றா, நான் தான் அவனோட குழந்தைய கொன்னேன், ஏன் தெரியுமா, ஏன்னா என்னோட குழந்தை மட்டும் தான் கூக்கு குழந்தையா இருக்கணும், உன் குழந்தையெல்லாம் அவன் கிட்ட இருக்கவே கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல மனசு நந்து போய் படுத்துறா. இப்ப இவ இப்படி சோகமா இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கையில ஒரு ஃபிளவர் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு ஹீரோனை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பான் அந்த குழந்தை யாரோடது அப்படின்றத செக் பண்ணுங்கன்னு. டாக்டர் செக் பண்ணி இது உங்களோட குழந்தை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ்ல இவன் ஹீரோயினை பார்க்க வந்தா. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிரு, நான் உன்னை பார்க்கணும்னு விரும்பல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ அவளோட பெட்ல ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை பாக்குறான். அதுல பார்த்தா அபார்ஷன் சர்ஜரின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னு இவன் என்ன கேக்குறானா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் இப்படி பண்ணியா, என் குழந்தைய கொன்னதே நீ தான், இப்ப நல்ல மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கியா, என் குழந்தைய அப்பையிலிருந்தே கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டதே நீ தானே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சத்தியமான அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கல, எனக்கு இந்த குழந்தை வேணும்னு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோட கணத்துல 2 அறையை போட்டுட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு சுகமா வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா குழந்தை இறந்து போன சோகத்துல வெளியே வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, என்னோட பொண்டாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்ல. ஆமா பாஸ், கண்டிப்பா இது அவங்களா பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா இந்த குழந்தை மேல அவங்க ரொம்பவே கேரிங்கா இருந்தாங்க, கவலைப்படாதீங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ சொல்றது உண்மைதான், என் பொண்டாட்டி எப்பவுமே இந்த குழந்தைய பாதுகாக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல, சீக்கிரம் அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவளோட டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாத்தீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், உங்களோட வயித்துல கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். டாக்டர் என்னோட வயித்துல எப்படி கேன்சர் வந்துச்சு, நான் முன்னாடியே 2-3 செக்அப் வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பெல்லாம் வரல, உங்க பேபி அபார்ஷன் ஆனதுனால ஹார்மோன் சேஞ்சஸ்னால இது வந்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எங்க அம்மாவுக்கும் வயித்துல கேன்சர் இருந்துச்சு, இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு இவ சொல்லிட்டு நான் சீக்கிரமா கோவா பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா கிளம்பி ஹீரோவை பார்க்க போயிடுறா. இப்ப ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, நான் இங்க வந்திருக்கேன், ஆனா எதுக்காக வந்திருக்கேன் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவ கேட்க. இது உன்னோட வீடு, நீ தாராளமா வரல அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது இது என்னோட வீடா, இது உன் வீடு மட்டும்தான், எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவில புடிச்சிட்டு போய் பெட்ல போட்டு படுக்க வைக்கிறான். ஒழுங்கா இங்கே படுத்து ரெஸ்ட் எடு, என்னை விட்டு போகணும்னு நினைக்காத, இந்த இடத்துல தான் நீ இருக்கணும், ஓடணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இவ இப்படி சொன்னதை கேட்டவுடனே ஹீரோ என்ன சொல்றானா, டைவர்ஸா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ சாகுற வரைக்கும் ஏன் கூட தான் இருந்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க 1 இயர் தான் உயிரோட இருப்பீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இதை பத்தி உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. இல்ல டாக்டர், இதை பத்தி என்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பா. இப்ப அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இருமலா வந்து வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு.
இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டோட ஹால்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தங்கச்சி தான் வரா. நீ எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன் வயித்துல குழந்தை இல்ல, இனிமே இந்த வீட்டுல உனக்கு என்னடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 1000 தான் இருந்தாலும் இப்போதைக்கு கூவோட பொண்டாட்டி நான் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நீ என்னதான் பொண்டாட்டியா இருந்திருப்போ, ஆனா என்னோட வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கான மதிப்பே வேற அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தவன தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நாங்க எதுக்காக வந்தே தெரியுமா, நம்ம குழந்தையோட மூமெண்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அது எதையுமே கண்டுக்காம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடலாம்ல, உன்னோட உடம்புக்கு நல்லது, எனக்கு உன்னை பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அது எதையுமே கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ இப்படி போன உடனே இப்போ இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நீங்கள் அக்காவை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு தெரியுது, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க பேபி இழந்ததுனால ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருப்பாங்க, சீக்கிரமே சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்ல. அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். வேறு யாரும் உங்களோட அசிஸ்டன்ட் தான் சொன்னார் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து என்னை பற்றி நீ கவலைப்படுற மாதிரி நடிக்கிறத இதோட விட்டுரு, அவள் வயிற்றுல உன்னோட குழந்தை இருக்கா, அதையாவது ஒழுங்கா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நான் உன்னை பற்றி ரொம்பவே கவலைப்படுறேன், உன் உடம்பை பற்றியும் கேர் பண்ணுறேன், நம்மளோட குழந்தைய பற்றியும் கேர் பண்ணுறேன், அதெல்லாம் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பற்றி கேர் பண்ணுறியா, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னா அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். உண்மையாவே நான் உன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த மாதிரியான கேரிங் உன்னோடது, என்னோட குழந்தைய யாரோட குழந்தைன்னு கேட்டு கேட்டு என்ன சாகடிச்ச, கடைசி அந்த குழந்தைய சாகடிச்சிட்ட, இப்போ நல்ல மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ கேட்க. ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு, நான் உண்மையாவே உன் மேல பாசமா இருக்கேன், ஆனா எதுக்காக என்ன இப்படி வெறுப்பேத்தி பாக்குற, அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியா அப்படின்னு கேட்க. இவ்வளவு ஆமான்னு சொல்லிடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி கடிச்சிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி, எதுக்காக என்ன கடிச்சா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு இருமல் வந்து வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டியா, எப்பதான் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் நீ நிப்பாட போறியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போக. இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் உங்ககிட்ட பொய் சொல்லல, உங்ககிட்ட பொய் சொல்றது யாருன்ற விஷயம் உனக்கே தெரியல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் அது ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, பாஸ் உங்களோட ஒய்ஃபை பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை நான் வரல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். சரி என் பொண்டாட்டிக்கு எப்படி அபார்ஷன் அனுப்பிச்சு அதை பத்தி விசாரிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி நான் விசாரிச்சுட்டேன், சர்வேலன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல, ஆனா ஒரு சில டீட்டெயில் படி எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, வெண்ணு இருக்காங்களா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அது உங்களோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கொல்ல நினைக்கிறது வேற யாரா இருக்கும், என்னோட கெஸ்ஸிங் அப்படின்னு இவன் சொல்லிட்டு வெண்ணதான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மேல எதுக்குமே ஒரு கண்ணாயிரு, அவ என்ன பண்ணாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்த அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த வெண் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அம்மா நான் வேற அவளுக்கு அபார்ஷன் பண்ணி விட்டுட்டேன், கூக்கு என் மேல சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இந்த குழந்தை மேல கூட அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ தான் தப்பு பண்ணுறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல, அது வரைக்கும் கூவோட பொண்டாட்டி ஆகிறதுக்கு உனக்கு 99% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜை பார்த்தா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னமா பண்ணிட்டு இருக்க, அமைதியா இருக்க வேண்டியதானே, பிரெக்னன்சி டைம்ல போன் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சாட் பண்றேன் அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனை செக் பண்ண டாக்டர் தான் வந்திருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் சேடா இருக்காதீங்க, ஆல்ரெடி உங்க கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு, நீங்க உங்க மனசு தைரியமா வச்சுக்கணும், எதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பவே என்ன சொல்றானா, டாக்டர் எனக்கு அபார்ஷன் பண்ண டாக்டரை பத்தி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமா, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவரை பத்தி எந்த டீட்டெயில் தெரியாது, ஆனா உங்களோட ஹஸ்பண்ட் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட ஹஸ்பண்டா, அவர் எப்போ இன்வெஸ்டிகேஷன், எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. டாக்டருமே சொல்லிட்டு இருக்காங்க, உங்களோட ஹஸ்பண்ட்க்கு வெண் மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல. வெண்ணா அவனோட ஸ்வீட் அட்டாச்சே அவ்வளோ ஈஸியா வேணாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எதுவா இருந்தா என்ன, எல்லாரும் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின்காக சூப்பரா ரெடி பண்ணிட்டு வந்து இவன் ஊட்டி விட்டுட்டு என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, நம்மளோட குழந்தைய பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா நானே அதை தவற விட்டுட்டேன், கண்டிப்பா நான் அதை தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்பவே என்ன சொல்றானா, என் தங்கச்சி தான் எல்லாத்தையுமே பண்ணா, அவதான் நம்மளோட குழந்தைய அபார்ஷன் பண்ணது, என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே அவதான் அப்படின்னு சொல்ல. நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் உண்மையை கண்டுபிடிச்சு அவளுக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். அங்க போய் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேர் போகும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா, சார் உங்களோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக நீ இந்த வீட்டுல இருக்க, என் பையனோட குழந்தைய ஆல்ரெடி கொண்டுட்ட, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி நீங்க
பேசிட்டு இருக்கீங்க? இது எனக்கும் என்னோட புருஷனுக்கும் உள்ள விஷயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்போ உங்களை பாத்தீங்கன்னா ஒழுங்கா என் பையனை டைவர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி உங்க பையன் கிட்ட நான் டைவர்ஸ் கேட்டேன், அவர் தான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்காரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என் பையன் உன்னை வீட்டை விட்டு சீக்கிரமே துரத்திருமா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னும் அவரோட சொந்த அம்மா கிடையாது, அவங்களோட ஸ்டெப் மதர் தானே, அப்படின்னா இந்த விஷயத்துல தலையிடாம தூரமா இருங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம், என்னோட மருமக வென் சொன்ன மாதிரியே நீ மோசம் மாதிரி இருக்கா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. நீங்க பேசுற எல்லாத்தையுமே உங்களோட பையன் கேட்டுட்டு தான் இருக்காரு, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தெரியும், சீக்கிரட்டா என் பையனுக்கு கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஒரு அறைய போட அவ்வளவு பாத்தீங்கன்னா போய் சோஃபால விழுந்துறா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். நீங்க எதுக்காக வந்து இவ்வளவு அடிக்கிறீங்க, அவ எனக்கு சொந்தமான பொண்ணு, அவளை யார் கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருங்க, நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க, ஒழுங்கா அவங்களை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள ஹீரோட அம்மாவை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, இதே மாதிரிதான் இருக்கணும், இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண, இனிமே எந்த பிரச்சனைனாலும் எனக்கு உடனே கால் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன், ஏன்னா என்னோட வாழ்க்கையை சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு, எதுக்காக நான் அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறேன், சீக்கிரமே என்ன டைவர்ஸ் பண்ணிரு, உன் வீட்டுல உள்ளவங்களும் அதுதான் விரும்புறாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண வாய்ப்பே இல்ல, நீ என்னோட பொண்டாட்டி, இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு இவ கேட்கிறா. நான் ஏன் உன்னை காதலிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, சார் வெண்ணு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க, ஹோட்டலுக்கு வெளியே அவங்களோட கார் நிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நானே வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் வெண்ண பாத்தீங்கன்னா அந்த கிழமை கூட ஒன்னாதான் உட்காந்துட்டு இருக்கா பாத்டப்ல. இப்ப அவங்க 2 பேரும் அதுல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அந்த ரூம்குள்ளே என்டர் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே வென் ஷாக் ஆயிட்டு இருக்க. உண்மையாவே இது எனக்கு ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் வென் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் அந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, இவன் தான் எனக்கு ஏதோ ட்ரக்ஸ் கொடுத்து நைட்டோட நைட்டா இங்க தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டவனா அவனை பாத்தீங்கன்னா வெண்ணுக்கு ஒரு அறையை போட்டு என்னடி உளறிட்டு இருக்க, நீ அதானே என்கிட்ட வந்த அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கையை மிதிச்சுக்கிட்டு, என்னோட பொண்டாட்டிக்கு அபார்ஷன் பண்ணது நீ தானடா, உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, நான் ஏதோ பண்ணல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு கம்பை வச்சு அவனை அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. ஹீரோ அவனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்ப அது சொல்லுவியா அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் எதுவும் பண்ணல அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இவனை தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள முக்கடா அப்படின்னு சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா போய் அந்த பாத்டப்குள்ள இவனை முக்கி எடுக்கிறான். இவன் முக்கி எடுக்கிறது தாங்க முடியாம, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு இவன் எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். அவங்க எல்லாமே இவ சொல்லித்தான் நான் செஞ்சேன், எல்லாம் இவளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனோட கையை உடைச்சிடுறா அப்படின்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப உன்னோட டன், ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவன் நல்ல மாதிரி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிடறா. இவன் நடிச்ச உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீ சொல்றதெல்லாம் நான் மறுபடியும் நம்பவே நினைக்கிறியா, உண்மையை நீயா சொல்லிட்டா நல்லது, நானா வெளியே கொண்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்பவே என்ன சொல்றானா, நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன், தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளோட அம்மாவை அடிச்சு அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறான். இதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட அம்மாவை எதுவும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ உண்மையை சொன்னா மட்டும் தான் உங்க அம்மாவை விடுவேன், அது வரைக்கும் என்னோட கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அது என்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கண்டிப்பா உங்களோடதான் அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதையும் தான் பாத்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அவளை டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போக, இல்ல வேண்டாம் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கத்தி அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு இருமலா வருது. இப்ப அவ டிஷ்யூ எடுத்து பார்த்தா அவளோட வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதை ஹீரோமே பாத்துறான். என்னாச்சு உன்னோட உடம்புக்கு, இப்பதானே உன்னோட உடம்பு குணமாயிட்டு வந்துச்சு, வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. இல்ல வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோட கையை டச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட பாடியில இருந்து அந்த வெண்ணோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வருது. இதை பார்த்த உடனே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ அவளோட கையை பிடிச்சுக்கிறான். ஒரு நிமிஷம் நில்லு, நான் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உங்க அம்மாவை யாரு கொலை பண்ணது, நம்மளோட குழந்தைய யாரு கொண்டது, எல்லா உண்மையுமே நான் கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு, எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸுமே வராது, ஏன்னா இந்த உண்மை எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், நான் சொல்லும்போது நீ நம்பல, இப்ப நீ சொல்றத நான் எதுக்காக நம்பிட்டு உன் மேல ஃபீலிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, அவங்க வயித்துல இருக்க குழந்தை உங்களோட குழந்தை இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உண்மையாவே அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கா, அவளை விட்டுத்தல, அவளை ஜெயில போறதுக்கான வழியை பாரு, அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல கூட இருந்த பொண்ணு யாருன்றதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்கான். இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா வாமா வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காரு. ஏமா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆக போகுது, எனக்கு பேர குழந்தைங்க எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. தாத்தா அவசரப்படாதீங்க, கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுக்கு பேர குழந்தைங்க கிடைப்பாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியுமா, அதே மாதிரி என் பேரனை பத்தி நல்லா தெரியும்,
அவன் உன்னை புலி பண்ணானா என்கிட்ட சொல்லு, அதே மாதிரி அவன் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கல, உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னாலும் இல்ல உனக்கு விருப்பம் இல்லைனாலும் தாராளமா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போலாம். என்னோட விருப்பத்துக்காக அவன் கூட வாழணும்னு உனக்கு கட்டாயம் இல்ல, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, நீ சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும், இந்த கார்டை வச்சுக்க, நீ பணத்துக்காக யாருக்கிட்டையும் கெஞ்சக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் தேங்க்யூ தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட சீனியர் தான் வரான். இப்ப சீனியரை பார்த்தவொடனே ஹீரோ வந்து என்ன கேட்கிறானா, என்ன ஒரு அதிசயம், என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்களோட ஒய்ஃபை பார்க்கலான்னு தான் வந்தேன், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம என் கம்பெனியோட சீஃப் டிசைனர் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோயினை பார்த்தவொடனே இவன் என்ன சொல்றானா, என்னாச்சு கொஞ்ச நாளா நீ கம்பெனிக்கே வரல, நான் இப்போ ஒரு பெரிய கிளைண்ட பிடிச்சிருக்கேன், அவங்க கல்யாணத்துக்காக ஜுவல்லரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு என்னால வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா போறத பார்த்த உடனே சீனியருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இவன் இதுக்காக எங்க வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாத்தாவோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக தான் போறான். இப்ப ஹீரோ எல்லார்கிட்ட என்ன சொல்றானா, இன்னைக்கு என்னோட தாத்தாவோட பர்த்டே, அதை எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே இடத்துலதான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். ஏன்னா அவனும் ஏதோ பெரிய போஸ்டிங்ல தான் இருக்கான் போல, அதனாலதான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோவும் அப்படி க்ளோஸா இருக்கதை பார்த்தவொன்னே அவனுக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக பின்னாடியே இவனும் வந்துடுறான். இப்ப அவன் வந்து ஹீரோயினை பார்த்து, நீ இன்னைக்கு பார்க்க செம ஹாட்டா இருக்க, உன் கூட ஒன்னா இருக்கலாம்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்க, என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இவ இப்படி கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவனை பயங்கரமா அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் என்ன சொல்றானா, உன் பொண்டாட்டி தான் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னோட பொண்டாட்டியை நம்புறேன், கண்டிப்பா அவ அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, என் தாத்தாவோட பர்த்டேன்றதுனாலதான் அவனை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஆளுங்களை விட்டு அவனை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, மன்னிச்சிரு, என்னாலதான் தாத்தாவோட பத்தியில பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாத, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன், உன் கூட சேர்ந்து சந்தோஷமா நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஆனா என்னால உன் கூட சந்தோஷமா வாழ முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு நான் உன் கூட சேர்ந்து வாழ விரும்பல, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு உன்னோட மனசு திடீர்னு மாத்திக்கிட்ட, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன பயமுடுத்திட்டு தான் இருப்ப, என்னோட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி என் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ண, பணத்தை வச்சும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு மோசமான கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து அவளோட சீனியரை பாக்குறதுக்காக தான் வரான். அவன் நடந்து வரும்போதே ஒரு மாதிரி டயர்டா நடந்து வந்துட்டு இருக்க, அவளால நடக்க கூட முடியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா வயிற்றுல கையை வச்சுட்டு பிளட் வாமிட் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர் கேட்டுட்டு இருக்கான். வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போறத வேஸ்ட், எனக்கு ஸ்டொமக்ல கேன்சர் இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி ஏன் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இல்ல அவர்கிட்ட நான் எதையும் சொல்ல விரும்பல, அவருக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, அதை முதல்ல நான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா இதை நம்மளால கியூர் பண்ண முடியும், வா ஹாஸ்பிட்டல் போய் பேசலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிக்க, அவளை எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்துற, அவ ஒரு உயிருள்ள மனுஷி, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி எதையோ கொடுத்து நடந்துக்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு இடையில நீ குறுக்க வராதடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல சாஞ்சிட்டு ரொம்பவே பாசமாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் என்ன சொல்றானா, நம்ம 2 பேரும் நிறைய குழந்தைங்களை பெற்றுட்டு இதே மாதிரி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னால உன்னோட குழந்தைக்கு அம்மாக முடியாது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், இதுக்கு மேல என்ன வேணும், நம்ம 2 பேரும் நிறைய குழந்தைங்களை பெற்றுட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் முடியாதுன்னு சொல்றல அப்படின்னு இவ சொல்றான். ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ ஹீரோயினை பெட்ல தள்ளி அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. தள்ளி போட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ தானே குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்ன, அதை தான் ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. இதுதான் நீ காட்டுற காதலா, இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லா விஷயமும் நீ பண்ணுவியா, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொன்னியா, அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அமைதியா விட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. என்னாச்சுனோட உடம்புக்கு, வா டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வீட்டு கதவை யாரா தட்டுறாங்க. யாரான்னு போய் பார்த்தா ஹீரோயினோட சீனியர் தான். இப்ப அவனை பார்த்த உடனே, இது கூ ஃபேமிலி, இங்க எதுக்காக வந்தா, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவை சத்திட்டு இருக்க. என்ன கூப்பிட்டது உன்னோட பொண்டாட்டி தான், அவளை பார்க்காம இன்னைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் உன்னை உள்ள விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் யானை பார்க்காம போக மாட்டேன்டா அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க. குடும்பத்தை நல்லாவே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவ கிட்ட போயிட்டு, நான் ஃபாரின் டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு பொறாமையா இருக்கு. இப்ப ஹீரோ போய் பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க பாருடி, நீ என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன், ஆனா அவன் கூட மட்டும் பேசாத, என்னால பொறாம தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவிட்டு வந்து வைக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவங்க வீட்டு கதவை வெண்டுதான் வந்து தட்டிட்டு இருக்கா. ப்ளீஸ் பூ கதவை திறங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தட்டிட்டு இருக்க. போய் கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப டோரை ஓபன் பண்ண உடனே இவளை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் நான் உங்களை காதலிக்கிறது உண்மைதான், அது என்னைக்குமே பொய்யாகுது, நான் ஒன்னும் உங்களை வேணும்னு ஏமாத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நான் இருந்தது நான் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ பிரெக்னண்டா இருக்க, என் கால் எல்லாம் விழாத எந்திரி அப்படின்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா இதா சாக்கனை ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இவ கட்டி பிடிச்ச உடனே தள்ளி பொடி அப்படின்னு சொல்லி ஹீரோவில தள்ளி விட்டுறான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வந்த உடனே இவ என்ன சொன்னா, அன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நான் தான் உங்க கூட இருந்தேன், நீங்க கொடுத்த ரிங் இருக்கே அது ரொம்பவே யூனிக்கானது அப்படின்னு சொல்லி இவர் இங்க காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா நின்றுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பிளட் வாமிட் வந்து அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழ தங்கச்சிக்காரிக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு இவ என்ன யோசிக்கிறானா, அவங்க அம்மாக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இவளுக்கும் வந்திருக்கு, சீக்கிரமே இவ போயிருவா, என்னோட ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இவ சிரிச்சுட்டு இப்ப என்ன சொன்னா, அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அல்சர் தான், அதோட சிம்டம்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு என்ன சொன்னா, நீ இதே இடத்துல ரெஸ்ட் எடு, நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிட்டு இதுக்கு போய் யாராவது டாக்டர் எல்லாம் கால் பண்ணுவாங்களா, அன்னைக்கு நைட் இருந்தது நான் தாங்க அப்படின்னு இவ அவளோட மேட்டரை பத்தியே பேசிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு டாக்டர் கூப்பிடலாம் அப்படின்னு வெளியே போயிடறான். இவன் போன உடனே ஹீரோயின் அவளோட சீனியருக்கு தான் கால் பண்றா. அவளும் கால் பண்ணி பேசினோன்னா அவன் என்ன சொல்றானா, உன்னோட கேன்சரை குணப்படுத்த முடியாது, ஆனா பெயினை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன ஓகேன்னு சொல்ற, ஒழுங்கா அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நிக்க அந்த இடத்துக்கு சீனியர் வரான். வா போலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கூப்பிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு இவ ஹீரோக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த வீட்டையே ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இவ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த வீட்டுக்கு வரான். அவன் வந்து வீடு ஃபுல்லா பார்த்தா வீட்டுல எங்கேயுமே ஹீரோயினை காணோம். இப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. என்ன கால்னா அவனோட அசிஸ்டன்ட் தான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, பாஸ் அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல உங்க கூட ஒன்னா இருந்தது உங்களோட ஒய்ஃப் தான், அவங்க கிட்ட தான் நீங்க ரிங்கு கொடுத்தீங்க, ஆனா உங்க தங்கச்சி இருக்காளே அவ காசுப்பட இந்த ரிங்க புடிங்கி வச்சுட்டா, இவ்வளவு நாள உங்களை இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ அந்த காலை கட் பண்ணிட்டு ஹீரோனை தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் எழுதி வச்ச லெட்டர் தான் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கானா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், இனிமே திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்பவே அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்னோட பொண்டாட்டியை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வைக்க இந்த பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. பக்கத்துல சீனியர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்பவே என்ன சொல்றானா, சீனியர் நான் செத்து போயிட்டு எனக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லூஸ் மாதிரி பேசுது அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவ கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு தான் வரா. அவ வந்து என்ன சொன்னா, உனக்கு சீனியர் ஹெல்ப் பண்ணதுனால அவரோட கம்பெனி பெரிய ப்ராப்ளத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா கம்பெனிக்கு தான் போறா. அவளோட டிசைன் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு இவ அப்படி போகும்போது அங்க உள்ள எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இவளுங்க பேசுறது தாங்க முடியாம இவ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு இவ உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். கடைசியா நான் உன்னை பார்த்துட்டேன், தயவு செஞ்சு என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது அவளுக்கு பிளட் வாமிட் வந்துருது. இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவளை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போய் டாக்டரே வர வச்சிடறான். இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன உண்மை அப்படின்னு ஹீரோவும் கேட்கறான். அவங்களுக்கு ஸ்டொமக்ல கேன்சர் இருக்கு, அட்வான்ஸ் ஸ்டேஜ், காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவன் அழுதுட்டு இருக்கும்போது இவ கண்ண முழிச்சு பார்த்து என்ன சொல்றானா, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சா, தயவு செஞ்சு என்னை விட்டு நான் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உண்மையாவே நான் உன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், நான் எப்படியாவது நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சு உனக்கு கியூர் பண்ண சரி பண்ணுவேன், நீ கூட வாழ்ந்துதான் ஆகணும், என்னை விட்டு அவ்வளவு ஈஸியால நான் போறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுட்டு இருக்க. ஹீரோனாலையும் ஹீரோ மேல வச்சிருக்க காதலை மறைக்க முடியல. இவளை ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிங்க தான் கொடுக்குறான். அந்த ரிங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணும்போது ஹீரோ கொடுத்துருப்பான். இந்த ரிங் எப்படி உங்ககிட்ட அப்படின்னா நைட் இருந்தது நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். இவளுக்குமே போதையில இருந்தனால நைட் யார் கூட இருந்தாலும் ஞாபகம் இல்ல. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, உன்னை நான் எத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனா நீ என் ஹஸ்பண்டா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதேதான் சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறான். நீ என்னை விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன், நீ தான் என்னோட வாழ்க்கை, நீ தான் என்னோட உலகம், நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே தேவையில்லை, உன்னை காப்பாத்த என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சர்ஜரிக்காக இவ்வளவு ஓகே பண்ண வச்சிடறான்.
இப்ப பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறமா ஹீரோயினுக்கு சர்ஜரி அரேஞ்ச் பண்றாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, கவலைப்படாத, நீ கண்டிப்பா திரும்ப வந்துருவ அப்படின்னு சொல்ல, நான் இறந்து போயிட்டேன்னா எனக்காக நீ அழாத அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பவே அழுதுட்டு, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சர்ஜரி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சர்ஜரி முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து, எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களால உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவங்களோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீங்க தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க என்னோட பொண்டாட்டியை காப்பாத்துவேன்னு, இதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு ஒன்னும் ஆகல, கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயினை நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க. இப்பவே என்ன சொல்றனா, நீ அடுத்து ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. இப்ப சர்ஜரி முடிஞ்ச கையோட ஹீரோயினால மூச்சே விட முடியல. இப்ப அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் இறந்து போயிடுறா. இதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு. இப்படி ஒரு சேட் எண்டிங்கோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.